நம்ம கொடுக்கறதுல இப்படிதான் இருக்கணும். அர்ப்பணிப்பா கொடுக்கணும், ஆமென். அன்பாய் கொடுக்கணும், பக்தியில கொடுக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இயேசு விரும்புவார். அப்ப நாம ஏதோ இங்க வந்து ஏதோ ஒண்ணு போடுறது இல்ல. நீங்க இங்க ஏதோ நீங்க சின்னது போறீங்களோ பெருசு போறீங்களோங்க, ஏதோ போடுறன்னு ஒரு மைண்ட் செட்ல போடாதீங்க. ஆமென். இது பலிபீடம். இந்த பலிபீடத்துல உன்னுடைய பலி அங்கீகரிக்கப்படுது. ஆமென். இதை நீ போடுறது சின்னதா பெருசா உண்மையான இதயத்தோடு போடு. ஆண்டவர் இதுதான் என்கிட்ட இருக்குது, இதை அங்கீகரிங்க ஆண்டவன் சொல்லி போடுங்க பார்ப்போம். அதன் பலனை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஏதோ கடமைக்கு கையை விட்டோ 5 மாட்டுதோ 10 மாட்டுதோ, ஆமென், 50 இந்த பக்கம் தள்ளிட்டு 10 இந்த பக்கம் வலிச்சு அப்பெல்லாம் போடக்கூடாது. ஆமென். எதை போடன்னு முடிவு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோ. அந்த டைம்ல கையை பாக்கெட்ல விட்டு 500 நோட்டு இந்த பக்கம் வரும், அதை தள்ளு. அல்லேலூயா. விருப்பம் இருந்தா போடலாம், விருப்பம் இல்லாம கத்துறது ஏத்துக்கிறதே கிடையாது. சபை ஏத்துக்கிச்சு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படுது, ஆனா பரலோகம் ஏத்துக்கணும். ஆமென். நம்முடைய சாக்ரிஃபைசஸ் பரலோகம் ஏத்துக்கணும். அதுதான் உண்மை. நம்ம மனுஷங்க ஏத்துக்கிறதுனால என்ன பலன்? ஒன்னும் பலன் இருக்க போறது இல்லை. யார் ஏத்துக்கணும்? பரலோகம் நம்முடைய சாக்ரிஃபைஸை ஏத்துக்கணும். ஆமென். அப்ப நம்முடைய கிரியைகள் சரியானதா இருக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய பணம், தாளந்து, நேரம் எதுவா இருந்தாலும் முதன்மையானதை தேவனுக்கு கொடுக்கணும். ஆமென். ஏன்னா முதன்மையானதா கர்த்தர் விரும்புறான். அல்லேலூயா. முதன்மையானது, சிறியதோ பெருசோ, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியை தான் ஆண்டவர் விரும்புவார். ஆமென். முதல் தரத்தை தான் ஆண்டவர் எப்பயுமே விரும்புறார். ஆமென். அதனால தான் ஆதில இருந்து ஆரம்பிச்சது, ஆபேல் காயின்ல இருந்து ஆரம்பிச்சது என்ன? முதல் தரமானது, சரியானது, கொடுத்ததை ஆண்டவர் விரும்பினார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கிரியை எப்படி இருக்கணும்? சரியானதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப